ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி காயத்ரி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ஸ்பெஷலில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எப்போவுமே சப்பாத்தி செஞ்சது கிடையாது, பூரி தான் செய்வேன். அப்புறம் தனியாக எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அதனால் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுட்டேன். அதுக்கு சைடிஷ் வந்து சன்னா மசாலா, சூப்பரான சன்னா மசாலா. நான் எப்போவுமே சன்னா மசாலா பூரிக்கு தான் செய்வேன், இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். என்னென்னு தெரியல, இன்றைக்கி பூரிக்கு ஸ்கிப் பண்ணிட்டு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக போட்டு எனக்கு சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம். அதுக்கப்புறம் அதுக்கு மதிய லஞ்ச் வந்து வெண்டைக்காய், அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய், பீன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். எனக்கு வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வெண்டைக்காய் எதில் போட்டாலும் எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் வளர்ந்து இருக்கும், இருந்தாலும் பிடிக்கும். ஹஸ்பண்டும் சாம்பார் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களும் சாம்பார் வைக்க சொல்லியிருந்தாங்க, வெண்டைக்காய் போட்டு, அதனால வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பொரியல் வந்து கொத்தரங்காய் பொரியல், காஞ்ச மிளகாவையும் மல்லாட்டையும் கொரகொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதில் தேங்காய் கூட சேர்க்கலாம், நான் மல்லாட்டை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். சாம்பார் ஆக்சுவலாக எனக்கு சாம்பார் வந்து அவ்வளோ பிடிக்காது. எங்கள் அம்மா வச்சா எனக்கு பிடிக்கும் சாம்பார். ஆனால் எங்கள் அம்மா வச்சாலுமே இந்த கத்திரிக்காய் சாம்பார் அதெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்காது, ஏன்னே தெரியல. மற்ற சாம்பார் எங்கள் அம்மா எந்த குழம்பு வச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரில். மற்றவங்க யார் வச்சாலும் அந்தளவுக்கு அது கூட அப்படியே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா இந்த அப்பளம் இதெல்லாம் இருந்தால் சாம்பார் நான் சூப்பராக சாப்பிடுவேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. மற்றபடி எனக்கு காரக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், எல்லா சாம்பாரும் பிடிக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து காரக்குழம்புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சாம்பாருக்கு தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அதனால எங்களுக்குள்ள சண்டை வந்ததில்லை இது வரைக்கும், அதனால நான் தப்பிச்சோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் பொரியல் அப்படியேவும் மிளகாத்தூள் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா இதில் தேங்காய் போட்டும் பண்ணலாம். நான் வந்து இது நானாக கண்டுபிடிச்ச டிஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இது நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. எனக்கு இந்த லஞ்ச் பேக் பண்ணி முடிக்கும் போது ஒரு திருப்தி வருது பாரு, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. லஞ்ச் முடிஞ்சிச்சு, இப்போ பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு வந்து சன்னா மசாலா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு மசாலாவை விட பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை விட சன்னா மசாலா தான் நான் அதிகமாக பிடிக்கும். ஆனால் எனக்கு பூரி கிழங்கு தான் பிடிக்கும், ஆனால் உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்றதுனால சன்னா மசாலாவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்பயாவது உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.